அப்புறம் வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாநகராட்சியின் சார்பில் தாமிரபரணி திருநெல்வேலியில் ஓடும் ஆற்றங்கரையை அழகுபடுத்துவதற்காக 59 கோடி ரூபாயில் திட்டம் தீட்டப்பட்டு வருகிறது. இது குறித்த விசாரணை, இந்த திட்டம் வேண்டுமா வேண்டாமா என முத்தாலங்குறிச்சி காமராஜ் தொடர்ந்த வழக்கின் விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் நடைபெற்றது. அப்போது இந்த கழிவு நீரை தாமிரபரணி ஆற்றங்கரையை அழகுபடுத்தினால் எங்கே கொண்டு விடுவீர்கள் என மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் கேட்டபோது திருநெல்வேலி மாநகராட்சி சார்பில் பதிலளித்த வழக்கறிஞர் அதனை நாங்கள் ராமையன்பட்டி பகுதிக்கு கொண்டு விடுவோம் என கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் ராமையன்பட்டியில் என்ன நடக்கிறது என்பது மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகளான எங்களுக்கே தெரியும், அது பற்றி இங்கே பேச வேண்டாம் என மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலேயே திருநெல்வேலி மாநகராட்சி அதிகாரிகளை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. தாமிரபரணி ஆற்றில் கலக்கும் சாக்கடை நீரை குழாய் மூலம் ராமையன்பட்டிக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா காணொலி காட்சி மூலம் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆஜராகி தெரிவித்தார். ராமையன்பட்டியின் அவல நிலையை நாங்களே நேரில் பார்த்திருக்கிறோம், அது பற்றி பேச வேண்டாம் என்று கூறி நீதிபதி கையெடுத்து கும்பிட்ட சம்பவம் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியது. அடுத்ததாக தொடர்ந்து நீதிபதி புகழேந்தி கூறும்போது வெளிநாட்டு நிதி கிடைக்கிறது, ஜெர்மன் நாட்டு நிதி கிடைக்கிறது என்பதற்காக அந்த நிதியை விருப்பம் போல பயன்படுத்த கூடாது, மக்கள் நலனே முக்கியம் என தெரிவித்தார். மத்திய அரசு ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 5 கோடி ரூபாய்க்கு மேல் தாமிரபரணி நதியை புனரமைப்பு திட்டங்களுக்கு செயல்படுத்த ரெடியாக இருக்கும் போது நீங்கள் அந்த வரைவு திட்டத்தையே இதுவரை கொடுக்காமல் இருப்பது ஏன் எனவும் நீதிபதிகள் திருநெல்வேலி மாநகராட்சியிடம் கேள்வி எழுப்பினர். ஏற்கனவே இந்த திட்டம் தொடர்பாக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையரிடம் விரிவான விளக்கம் கோரி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தாமிரபரணியில் சாக்கடை கலப்பை முழுமையாக தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, திட்ட நிதி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது, சுற்றுச்சூழல் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளனவா என்பது குறித்து நீதிமன்றம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்த வழக்கின் விசாரணை அடுத்த கட்ட விசாரணை அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு நீதிபதிகள் ஒத்தி வைத்துள்ளனர். ஒரு திட்டம் நடைமுறைக்கு வரும்போது அதில் பொதுமக்கள் நலன்தான் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். நிதி கிடைக்கிறது என்பதற்காக, வெளிநாட்டு நிதி கிடைக்கிறது என்பதற்காக திட்டங்களை செயல்படுத்த கூடாது என மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் புகழேந்தி மற்றும் GR சுவாமிநாதன் இன்று குறிப்பிட்டது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது. அப்ரகாம்.